வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை இட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கிறேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசு பொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப் போகிறோம். இலங்கையிலே பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகள் தொடர்பாகவும் அதே வேளையில் அம்பலிப்பட்டிய சுமணதிரர் இவர் தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற விடயங்கள், இவர் இப்பொழுது கைது செய்யப்படுவாரா என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் முன்னர் அரசாங்கத்தில் இருந்த பலரால் கொழும்பு பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது, பல அனர்த்தங்களை சந்திக்கப் போகிறது. இவை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்கள், மேலும் பல தகவல்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொளிக்குள் செல்லலாம். யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இன்று கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி. இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், தமிழர் தேசிய தலைவரின் பிறந்த நாள். வல்வெட்டித்துறையில் அமைந்திருக்கின்ற அவரது பிறந்த இடம் என்று சொல்லப்படுகின்ற அவரது வீட்டிலே வைத்து இன்றைய தினம் MK சிவாஜிலிங்கம் அவர்களால் இந்த பிறந்த நாள் நிகழ்வுகள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கின்றன. அங்கே இனிப்புகள் வழங்கப்பட்டு அவரது கேக் வெட்டப்பட்டு அவருக்கான பிறந்தநாள் கொண்டாட்டம் மிகவும் கோலாகலமாக அந்த வல்வெட்டித்துறை மண்ணிலே இடம்பெற்றிருக்கிறது. இவை தொடர்பான பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் எங்கிலுமே கொண்டாடப்பட்டிருக்கின்றன. புலம்பெயர்ந்த தேசங்களிலும் அந்த நிகழ்வுகள் மிகவும் எழுச்சி பூர்வமாக இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் நாம் வாழ்கின்ற மொன்றியல் பகுதியிலும் இன்றைய தினம் 6 மணிக்கு தலைவரின் பிறந்த தின கொண்டாட்டங்கள் இடம்பெற இருக்கின்றன. பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் மற்றும் கேக் வெட்டி அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம் மிகவும் கோலாகலமாக இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. அவருக்கு எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள்ளே வருவோம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், இந்த அம்பலிப்பட்டிய சுமணதேரர், ரவுடி தேரர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற ஒரு நபர். பல்வேறுபட்ட அரசு திணைக்களங்களுக்குள்ளே புகுந்து அரசு அதிகாரிகளை விரட்டக்கூடியவர், போலீசாருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவர், முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற ஒரு ரவுடி தேரர், காவி உடைக்குள்ளே புகுந்து இருக்கின்ற ஒரு சண்டித்தனவாதி என்று பலரால் கூறப்படுகின்ற ஒருவர். அது தவிர பல்வேறுபட்ட அடாவடிகள், என்னென்ன பேசத்தகாத வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனையும் பாவிக்கக்கூடிய ஒரு காவிக்குள்ளே மறைந்திருக்கின்ற ஒரு புத்த தேரர். இந்த பௌத்த தேரர் 2003ஆம் ஆண்டு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். தென்பகுதியில் இருக்கின்ற தமிழர்களை வெட்டி கொத்தி வடபகுதிக்கு துரத்த வேண்டும் என்பது போன்று ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இனங்களுக்கிடையே முறுகலை ஏற்படுத்துகின்ற பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற இந்த தேரர், இவர் தொடர்பாக 2003ஆம் ஆண்டு இவர் வெளியிட்ட வார்த்தை பிரயோகங்கள் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முகமாக இப்பொழுது அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் வலுப்பெற்று வருகின்றன. நீதிமன்றம் இந்த உத்தரவை இப்பொழுது பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2003ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 26ஆம் தேதி இவர் வெளியிட்ட இந்த தகவல்கள் தொடர்பாக, அதாவது ஒரு மயான பூமி, அந்த மயான பூமி தனது தாயாருக்கு சொந்தமானது என்றும், அதனை சாணக்கியன் ராசமாணிக்கம் வெளிநாட்டிலே வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களின் கதையினை கேட்டு அவற்றை துப்புரவு செய்திருக்கிறார் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்த அவர், இவர்களை வெட்ட வேண்டும், கொத்த வேண்டும், வெட்டி இவர்களை வடமாகாணத்துக்கு அனுப்ப வேண்டும், தெற்கிலே வாழ்கின்ற சகல தமிழ் பேசும் மக்களையும் இவ்வாறு துரத்த வேண்டும் என்பது போன்று இனங்களுக்கிடையே முறுகலை ஏற்படுத்துகின்ற கருத்துக்களை தெரிவித்தார் என்கின்ற அடிப்படையிலே ICRCP என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்தரணி ஒருவரால் வழக்கு ஒன்று 2004ஆம் ஆண்டு 26ஆம் தேதி 10ஆம் மாதம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வழக்கு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாக அந்த சட்டத்தரணி மட்டக்களப்பைச் சேர்ந்த ASP அஜித் ரோகனவிடம் ஒரு விண்ணப்பத்தை கேட்டிருந்தார். நான் இது தொடர்பாக ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறேன், இவை தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை, எனவே இது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அறிய தருமாறு கேட்டிருந்தார். அதன் பிற்பாடு இவர் சட்டமா அதிபருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். நான் 2004ஆம் ஆண்டு இந்த தேரருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறேன், எனவே அதற்கு எனக்கு எந்த விதமான பதில்களும் தரவில்லை என்று அவர் கேட்டதற்கமைய சட்டமா திணைக்களத்திலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்திலே இவை தொடர்பான நீதிமன்றத்திலே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த இடத்திலே ஒலிப்பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் யாவும் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன. எனவே அவற்றின் அடிப்படையில் இப்பொழுது
குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மிக விரைவிலே நீதிமன்றத்தினூடாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்று அவருக்கு ஒரு கடிதம் வரையப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு எந்த விதமான கதைகளையும் காணவில்லை என்று யோசித்த இந்த சட்டத்தரணி மீண்டும் ஒரு முறை மட்டக்களப்பு போலீஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு இவை தொடர்பாக கேட்டறிந்திருக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த போலீஸ் அதிகாரி ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், நீதிமன்றத்தினூடாக இவரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் வந்திருக்கின்றன, ஆனால் இந்த பௌத்த துறவி நீதிமன்றத்திலே சரணடைவார் என்று தெரிவித்திருக்கிறார். எப்பொழுது சரணடைய போகிறார் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் அவர் சரணடைவார் என்கின்ற விடயம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இனங்கள் ஒற்றுமையாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்று தெரிவித்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வாறு இருக்கின்ற இந்த பௌத்த துறவி இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். 2003ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், இருந்த அரசாங்கங்கள் இவரது செயற்பாடுகளை மூடி மறைத்திருந்தன என்று தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் இவர் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவை யாவும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. காரணம், இவர் மஹிந்த ராஜபக்சவின் செல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறார். ராஜபக்சர்களுக்காக தாங்கள் உயிரை கொடுக்கவும் துணிந்தவர் என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்த பல்வேறுபட்ட காணொளிகளும் முன்னர் வெளியிடப்பட்டிருந்தன என்று தெரிவிக்கப்படுகிறது. வீதியால் சென்ற ஒரு கிறிஸ்தவ மத குருவானவரை மறைத்து அவரை எள்ளி நகையாடி அவரை தாக்குதல் மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளையும் இந்த தேரர் மேற்கொண்டிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கின்ற இந்த பௌத்த துறவிகள் இவ்வாறாக அடுத்த மதங்களை தாக்குகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த ICRCP சட்டத்தின் கீழ் இவர் ஏன் கைது செய்யப்பட போகிறார் என்றால், இனங்களுக்கிடையே முறுகலை ஏற்படுத்துகின்ற ஒன்றுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். 1976ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையினால் இந்த வரைவு கொண்டு வரப்பட்டது. இலங்கையிலே 2007ஆம் ஆண்டு 56வது இலங்கை சட்டமாக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையிலே இனங்களுக்கிடையே முறுகலை ஏற்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து வருகின்ற இந்த தேரர் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற செய்திகள் இப்பொழுது வலுப்பெற்று வருகின்றன. ஒருவரை வெட்ட வேண்டும், கொத்த வேண்டும், இதுதான் அவரது வசனமாக இருக்கிறது. வெட்ட வேண்டும், கொத்த வேண்டும், வெட்ட வேண்டும், கொத்த வேண்டும், இப்படியாக தெரிவிக்கின்ற ஒரு துறவி எவ்வாறு மக்களுக்கு நல்லதை போதிக்கப் போகிறார்? எனவே இவர் தொடர்பாக கைதுகள் இடம்பெற வேண்டும் என்றும், இலங்கையில் இருக்கின்ற பல்வேறுபட்ட தொல்லியல் திணைக்களங்களின் ஆதிக்கத்தின் பின்னால் இந்த பௌத்த தேரர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்து வலுப்பெற்றிருக்கிறது. அவ்வாறாகத்தான் அண்மையிலே மட்டக்களப்பு பகுதியிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தொல்பொருள் திணைக்களம் நாட்டிய அந்த தொல்லியல் சின்னங்களை அடையாளப்படுத்துகின்ற அந்த பெயர்ப்பலகை அங்கிருந்து அகற்றப்பட்டதற்கான காரணமும் அவையாகத்தான் இருந்தன. தொல்லியல் திணைக்களம் அடையாளப்படுத்தும், அதன் பிற்பாடு அங்கே வருகின்ற பௌத்த தேரர்கள் அவற்றை தங்களது சொந்த இடமாக, தங்களுக்கு எத்தனையோ ஆண்டுகள் வரலாறு கொண்ட சின்னம் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடங்களை ஆக்கிரமித்து கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த பெயர்ப்பலகையும் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுது அங்கே இருக்கின்ற பிரதேச சபையின் அனுமதியோடு மீண்டும் அவை அந்த இடத்திலே நாட்டப்பட வேண்டும் என்பதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது இவ்வாறாக இருக்கின்ற நிலையிலே திருகோணமலையிலே அண்மையில் ஏற்பட்ட இந்த புத்த சிலை விவகாரம், அவை தொடர்பாக நீதிமன்றம் அந்த சிலையை அங்கே வைத்தார் என்று சொல்லப்படுகின்ற பௌத்த துறவியை நீதிமன்றத்துக்கு வருமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் யாரும் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. இப்படி இருக்கின்ற சமயத்திலே எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு இவை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உங்களிலே ஒரு குற்றம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக சென்று நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை. என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், போலீஸ் மா அதிபரிடம் சென்று ஒரு முறைப்பாடு ஒன்றினை மேற்கொண்டிருக்கிறார். தன் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த பௌத்த துறவி தெரிவித்திருக்கிறார். காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும், பௌத்த துறவி தான் அங்கிருக்கின்ற ஊடகவியலாளரை தாக்கியிருக்கிறார். எனவே இவர் மாறுபட்ட கருத்துக்களை அங்கே தெரிவிக்க முற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று சொல்லி. இன்னும் எத்தனை காலம் இந்த பௌத்த துறவிகள் தங்கள் ஆட்டங்களை ஆடப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியிலே 5 இளைஞர்கள் ஐஸ் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் போதை தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையிலே அங்கே சென்று விசாரணைகளை மேற்கொண்ட வேளையிலே 5 இளைஞர்கள் ஐஸ் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் தொடர்பான எந்தவித தகவல்களும் நமக்கு கிடைக்காமல் இருந்தது. இப்பொழுது பார்த்தால் மீண்டும் இந்த போதைப் பொருளோடு பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாசி சம்பல் எடுத்து வந்த
நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அந்த மாசி சம்பலுக்குள்ள மறைத்து வைத்து போதைப் பொருளை இவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு கடத்தியிருக்கிறார்கள். அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் போதைப் பொருளை இப்பொழுது கடத்துகிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அது தவிர இப்பொழுது யாழ்ப்பாணம் தான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த போதைப் பொருள் விற்பனையின் இடமாக. என்னென்று சொன்னால், கொழும்பு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அவற்றை கொண்டு வந்து அங்கே விற்பனை செய்வதாகவும், அதே வேளையில் கடற்கரை மூலமாக இந்தியாவிலிருந்து பல்வேறுபட்ட கேரளா கஞ்சா வகைகள் இப்பொழுது குடாநாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்படுவதாகவும் போலீஸ் தரப்புக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்றும் அவை தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் அனர்த்த நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலைமை 221 இடங்களிலே கொழும்பிலே ஏற்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராஜ் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது முன்னர் இருந்த அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, ரணில் மற்றும் மைத்திரிபால சிறிசேன போன்றவர்களது ஆட்சி காலத்திலே வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கட்டிடங்கள் கட்டுவதற்குரிய அனுமதிகள், எந்த விதமான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் கொடுக்கப்பட்ட கட்டிடங்கள் கட்டுவதற்கான அனுமதிகள், அதே வேளையில் மேடுகள் பல வெட்டி எடுக்கப்படுகின்றன, நீர்த்தேக்கங்கள் பல இப்பொழுது நிறைந்து வழிவதற்கு இந்த அரசாங்கங்கள் செய்த ஒரு சரியான திட்ட வரைவு இல்லாமை காரணமாக இவை இப்பொழுது பாரிய அனர்த்தத்தை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது தவிர இந்த இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சீரற்ற வடிகால் அமைப்புகள் காரணமாக நீரோடைகளை நோக்கி நீர்கள் சரியாக செல்லாமை காரணமாக நீர்த்தேக்கங்கள் ஏற்பட்டு பல்வேறுபட்ட பேர் அனர்த்தங்கள் இந்த பகுதியில் ஏற்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது தவிர சுகாதாரம் இன்மை இப்பொழுது ஏற்பட போகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்கள் மத்தியிலே பல தொற்று நோய்கள் ஏற்படுவதற்குரிய அபாயக்கூறுகள் இருப்பதாகவும் நீர்நிலைகள் யாவும் அளவுக்கு மீறி நீர் நிரம்பி வழிவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே இவை முன்னர் விட்ட அரசாங்கங்கள் செய்த தவற்றின் காரணமாக இவை இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் சீர் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருப்பதாக கொழும்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலே அவர் தெரிவித்திருக்கிறார். இது தவிர அண்மையிலே டில்விம் சில்வாவுக்கு எதிராக லண்டனிலே மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஹெல உரிமைய கட்சியைச் சேர்ந்த உதய ஹம்மம்பில தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், புலம்பெயர்ந்த தமிழருக்கு அனுர அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றாமை காரணமாக புலம்பெயர்ந்த தமிழர்களால், அதுவும் விடுதலை புலிகள் ஆதரவாளர்களால் இவருக்கு எதிரான இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே அவருக்கு மென்மையான ஒரு போராட்டமே இடம்பெற்றிருந்தது. 2012ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச லண்டன் சென்ற வேளையில் அங்கே கூடிய விடுதலை புலி உறுப்பினர்கள் அவரை கொலை செய்வதற்காக அங்கே கூடியிருந்தார்கள் என்றும், ஒரு சில மணித்தியாலங்கள் தாமதித்திருந்தால் மஹிந்த ராஜபக்ச அங்கே கொலை செய்யப்பட்டிருப்பார் என்றும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்த உதய ஹம்மம்பில இவர்கள் விடுதலை புலிகளுக்கு வழங்கிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமை காரணமாகவே டில்வின் சில்வாவுக்கு எதிராக அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். வடக்கில் அவர்கள் பயங்கரவாதிகள் என்பது போன்று தெற்கிலே இப்பொழுது இருக்கின்ற என்பிபி அரசாங்கமும் ஜேவிபியும் பயங்கரவாதிகள் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே இப்பொழுது யாழ்ப்பாணம் மற்றும் நெடுந்தீவு போன்ற பகுதிகளுக்கு இப்பொழுது வெள்ள நிவாரண அனர்த்தம் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெடுந்தீவு பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் அவசர தேவைகளின் நிமித்தம் வைத்தியசாலைக்கு வருவதற்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்றும், அவசர வைத்திய தேவை வாகனங்களை அங்கு அனுப்ப முடியாமல் இருப்பதாகவும், எனவே உலங்கு வானூர்திகள் மூலம் அவை சீர் செய்யப்படும் என்றும் மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நெடுந்தீவு என்பது ஒரு தீவு பகுதி. அந்த தீவு பகுதியிலே பல பாம்பினங்கள் இருக்கின்றன. மழை காரணமாக பாம்புகள் வீடுகளுக்குள் புகுந்து செல்வதாகவும் அவற்றினால் மக்களுக்கு பல்வேறுபட்ட அச்ச நிலைமைகள் ஏற்பட்டிருப்பதாகவும், பல நோய்வாய்ப்பட்டவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு வர முடியாத நிலைமை இருப்பதாகவும், நோய் காவு வண்டிகள் அங்கே செல்ல முடியாத நிலை இருப்பதன் காரணமாக இப்பொழுது உலங்கு வானூர்திகள் அங்கே அனுப்பப்பட்டிருப்பதாகவும், யாழ் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், மக்கள் பாதுகாப்பு நிமித்தம் பல்வேறுபட்ட இடங்களை நாடி செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.